வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் மேசர் மோகன் சார் பேசுகிறேன். லாஸ்ட் கிளாஸில் ரிலேஷன்ஸ் அந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? அதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்க அது தொடர்பான எக்ஸசைஸ் ப்ராப்ளங்களை பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.2ல் ஒரு 9 ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம்ஸை இப்போ நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளங்களை நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை பாருங்கள், புரியலைன்னா நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, டிஸ்கஸ் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்ட் டிரான்சிட்டிவிட்டி. ஓகே, டிஸ்கஸ் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்ட் டிரான்சிட்டிவிட்டி. அதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னாக்க, the relation are defined on the set of all positive integers by m related to n if m divides n. அதாவது ஒரு ரிலேஷன் ஆறுங்கிற ரிலேஷனை டிஃபைன் பண்ணா எந்த செட்டில் டிஃபைன் பண்ணுறோன்னா, செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், மிகை முழு எண்களுடைய கடத்தில் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து ஒரு ரிலேஷன் ஆரை டிஃபைன் பண்ணுறோம். அப்போது அந்த ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறான்? m ரிலேட்டட் டு n, m ஆனது n-க்கு தொடர்பு இருந்துச்சுன்னா if m divides n, m வந்து என்ன டிவைட் பண்ணும், m வந்து என்ன டிவைட் பண்ணும், அதாவது n by n. ஓகே, அதாவது மிகை முழு எண்களுடன் தொடர்பு ஆறானது n-இன் வகுத்தி m ஆக இருந்தால் m ரிலேட்டட் டு n என வரையறுக்கப்படுகிறது. தமிழ் மீடியம் அந்த கொஸ்டின்ஸ் ஓரளவு மைண்டில் ஏற்றிக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கை பாருங்கள். அது நான் சொல்லும்போது முடிஞ்ச வரைக்கும் தமிழில் சொல்லும்போது தமிழில் எழுதிக்கங்க. ஓகேங்களா? சரி, இப்போது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. the given relation is m related to n if m divides n. அதாவது எண்ணானது எண்ணின் வகுத்தி m ஆக இருந்தால், தமிழ் மீடியம் எண்ணின் வகுத்தி m ஆக இருந்தால், இதுதான் கொடுக்கக்கூடிய தொடர்பு. ஓகே, அப்போ இந்த செட்டு எஸ் எடுக்கிறோம். செட்டு எஸ்ஸுக்குள்ளே யார் இருக்குதுன்னா எல்லாமே பார்த்தோன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். நம்ம இந்த எஸ்ஸுக்குள்ளே இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம் செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு என்ன ரிலேஷன் போகும்போது ரிஃப்ளெக்சிவிட்டி. இப்போ ரிஃப்ளெக்சிவிட்டிங்கும் போது ரிஃப்ளெக்ஸாக இந்த செட்டு வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கா நாட் ரிஃப்ளெக்சிவாக இருக்கா அதை சொல்கிறது தான் ரிஃப்ளெக்சிவிட்டி, தற்சுற்று தொடர்பு. ஓகேங்களா? அப்போது எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா, இப்போ நமக்கு ரிஃப்ளெக்சிவ்னா டெஃபினேஷன் ஜென்ரலாக பார்த்தோம், ஏ பிலாங்ஸ் டு ஆர்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம் வந்து என்ன டிவைட் பண்ணும், அப்போ எம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைசர். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டுக்கு அதே ரிலேட்டடாக இருக்கணும். அப்போ எம் ரிலேட்டட் டு என் அப்படின்னா, சின்ஸ் எம் டிவைட்ஸ் எம் ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எம். இப்போ எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த நம்பரை அதே நம்பர் டிவைட் பண்ணும். 5 எடுத்துன்னா 5 by 5 1, 7 சொன்னோம்னா 7 by 7 1, 4 பிலாங்ஸ் டு ஆர்னு சொன்னோம்னா இப்போ 4 by 4 1, 4 பாசிட்டிவ், அதே பாசிட்டிவே அதே நம்பரை டிவைட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் கிடைக்குது. ஓகேங்களா? அப்படின்னு சொன்னோம்னா அது ரிஃப்ளெக்சிவ், தற்சுற்று. m ரிலேட்டட் டு m சின்ஸ் m டிவைட்ஸ் m ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் m, தட் இஸ் m, m பிலாங்ஸ் டு r. m, m பிலாங்ஸ் டு ஆராக இருந்தால் r இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக், சமச்சீர். சமச்சீர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா m ரிலேட்டட் டு n அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா m வந்து என்ன செய்யும், என்ன டிவைட் பண்ணும், m டிவைட்ஸ் n. ஆனால் அதே சமயத்தில் n ரிலேட்டட் டு m இருந்தால் தான் அது வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். a, b பிலாங்ஸ் டு ஆர்னா b, a பிலாங்ஸ் டு ஆர்னா சிமெட்ரிக்னு பார்த்தோம். இப்போ m ரிலேட்டட் டு என்னன்னா n-க்கு m ரிலேட்டடாக இருக்கணும். அப்போது m வந்து என்ன டிவைட் பண்ணுதுன்னு சொன்னோம்னா n வந்து m டிவைட் பண்ணணும். அப்போ தான் சிமெட்ரிக்காக இருக்க முடியும். நம்ம பாருங்கள், சிம்பிளாக பார்த்தோம்னா ஒரு 6, 2 பிலாங்ஸ் டு ஆர் எடுத்துக்கிறோம். 6 வந்து m, n வந்து 2. ஓகேங்களா? இப்போது 6 by 2 அப்படின்னு சொல்லும்போது 3, அது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகே, அதே மாதிரி பார்த்தோம்னாக்க நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு m, n சொல்லும்போது இந்த இதை அப்படியே மாற்றிக்கிறோம். அதை
m வந்து 2, n வந்து 6. அப்போ 6/2 = 3. இது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2,6 எடுக்கிறோம். 2,6 எடுக்கும்போது பார்த்தோம்னாக்க இந்த 2 வந்து 6 டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இதை டிவைட் பண்ணால் 1/3 கிடைக்கும். ஆனால் 1/3ங்கிறது இது இன்டிஜர் கிடையாது, இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர், இஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட். அப்போது எம் ரிலேட்டட் டு என் சொல்லும்போது எம் டிவைட்ஸ் என் ரிலேட்டட் டு எம்னா n டஸ் நாட் டிவைட் m. அதனால் m ரிலேட்டட் டு n இஸ் நாட் ஈக்குவல் டு n ரிலேட்டட் டு m. அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம், ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் அல்ல. m ஆனது n-இன் வகுத்தி, ஆனால் n ஆனது m-இன் வகுத்தி அல்ல. ஓகேயா? அப்படின்னு சொன்னோம்னா n, m இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். அடுத்து டிரான்சிட்டிவ் கடப்பு. டிரான்சிட்டிவ்னு சொல்லும்போது இங்கே 3 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அதில் பார்த்தோம்னாக்க m, n பிலாங்ஸ் டு ஆர், n, r பிலாங்ஸ் டு ஆர். அதாவது இந்த ஃபஸ்ட்டு பேரில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டும் செகண்ட் பேரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும். டிரான்சிட்டிவ் நம்ம செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேரில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டும் செகண்ட் பேரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும். அங்கே m, n முடிஞ்சால் செகண்ட் பேரில் வந்து n ஆரம்பிக்கணும். இப்போ n, r பிலாங்ஸ் டு ஆர்னு சொன்னோம்னா அப்போ m, r பிலாங்ஸ் டு ஆராக இருந்தால் அது பார்த்து என்ன சொன்னோம்னாக்க நமக்கு வந்து டிரான்சிட்டிவ்னு சொல்லலாம். பாருங்கள், m ரிலேட்டட் டு n, m டிவைட்ஸ் n, n ரிலேட்டட் டு r, n டிவைட்ஸ் r. அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாருங்கள் 8,4 எடுக்கிறேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து 4 டிவைட் பண்ணோம், இதில் 4 வந்து 2 டிவைட் பண்ணோம். நம்ம இங்கே 4 எடுக்கிறதுனால செகண்ட் பேரில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு 4 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்படி எடுத்துட்டோம்னா இப்போ 8,2 அதுவும் பிலாங்ஸ் டு ஆர். அப்படிங்கும்போது இந்த 2 வந்து 8 டிவைட் பண்ணும். 8/2 = 4. 4ங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் கிடச்சிருக்குது. அப்படின்னு சொல்லும்போது அப்போ m, n பிலாங்ஸ் டு ஆர், n, r பிலாங்ஸ் டு ஆராக இருந்தால் m, rம் பிலாங்ஸ் டு ஆராக தான் இருக்கும். அப்போ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். ஓகேங்களா? அப்போது இந்த ரிலேஷன் ஆர் வந்து என்னென்ன இருக்குது, சிமெட்ரிக்காக இருக்குது, அது ரிஃப்ளெக்சிவாக இருக்குது, சிமெட்ரிக்காக இருக்குது, டிரான்சிட்டிவாகவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். லெட் P denote the set of all straight lines in a plane. The relation are defined by L related to M if L is perpendicular to M. அதாவது இதில் எப்படி இந்த ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது P denote the set of all straight lines in a plane. ஒரு பிளேன், அதாவது பார்த்தீங்கன்னாக்க P என்பது தளத்தில் உள்ள அனைத்து நேர்கோடுகளின் கணத்தை குறிப்பதாக கொள்க. தொடர்பு R என்பது எல்லானது எம்முக்கு செங்குத்தாக இருந்தால் L ரிலேட்டட் டு M என வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ ஒரு ரிலேஷன் வந்து நம்ம L ரிலேட்டட் டு M அப்படின்னு சொல்கிறோம். எப்போ சொல்ல போகிறோம்னா இந்த Pங்கிற அந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரெயிட் லைனும் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாம் சேர்ந்து அந்த செட்டுக்கு பேர் P. ஓகேங்களா? அந்த செட்டில் இருந்துட்டு L ரிலேட்டட் டு M அப்படின்னா L இஸ் பர்பண்டிகுலர் டு M. L வந்து எம்முக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த செட்டுடைய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம சரி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ ரிஃப்ளெக்சிவிட்டி, தற்சுட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்தாலும் சரி அந்த லைனுக்கு அதுவே ரிலேட்டடாக இருக்கணும். இங்கே ரிலேட்டட்ங்கிறது என்ன சொல்கிறோம், ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். L இஸ் பர்பண்டிகுலர் டு M இருக்கணும். ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு பர்பண்டிகுலர், அந்த பர்பண்டிகுலர் தான் ரிலேட்டட். L ரிலேட்டட் டு Mன்னு சொன்னோம்னா L வந்து Mக்கு பர்பண்டிகுலர். அப்போது நம்ம பார்த்தோம்னா இப்போ ரிஃப்ளெக்சிவில் பார்த்தோம்னா ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம்னா அந்த எலமெண்ட் அதுக்கே ரிலேட்டிவாக இருக்கணும். அப்போது L வந்து ஒரு லைன் எடுத்துட்டோம்னா அந்த லைனுக்கு அதே லைன் பர்பண்டிகுலராக இருக்கவே முடியாது. வேற ஒரு லைன் பர்பண்டிகுலர் இருக்கலாம், ஆனால் எந்த லைன் எடுத்தாலும் அந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் அதுவாக இருக்கவே முடியாது. A straight line is not perpendicular to itself.
தட் இஸ் அப்போ எல் கமா எல் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ எல் கமா எல் நாட் பிலாங்ஸ் டு ஆர்னா ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? தற்சுட்டுன்னு சொல்லும்போது எல்லுங்கிற ஒரு நேர்கோடு தனக்கு தானே செங்குத்தாக இருக்க முடியாது. இப்போ எல் கமா எல் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஆர் ஆனது தற்சுட்டு அல்ல. அடுத்து சிமெட்ரிக், சமச்சீர். இப்போ சமச்சீர்னு சொல்லும்போது பார்த்தோம்னாக்க எல் அப்படி ஒரு லைன் எடுக்கிறோம். இது எல்லு, இது எம்மு. இப்போ இந்த எல்லு பார்த்தோம்னா எம்முக்கு பர்பண்டிகுலராக இருக்கு. அப்போ எல் கமா எம் பிலாங்ஸ் டு ஆர் மீன்ஸ் எல் ரிலேட்டட் டு எம், எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம். அப்போ எல் ரிலேட்டட் டு எப்படி சொன்னோம்னா எல் வந்து எம்முக்கு பர்பண்டிகுலர். அப்போ எல்லு எம்முக்கு பர்பண்டிகுலர்னா எம்மு எல்லுக்கு பர்பண்டிகுலர் தானே. ஓகேயா? அப்போ எம் இஸ் பர்பண்டிகுலர் டு எல். அப்படின்னா எம் கமா எல் பிலாங்ஸ் டு ஆர். எல் கமா எம் பிலாங்ஸ் டு ஆர்னு சொன்னால் எம் கமா எல்லும் பிலாங்ஸ் டு ஆர் தான் இருக்கும். அப்போ ஆர் இஸ் சிமெட்ரிக். ஆர் ஆனது சமச்சீர். எல் ஆனது எம்முக்கு செங்குத்து எனில் எம் ஆனது எல்லுக்கு செங்குத்தாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆர் ஆனது சமச்சீர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ், கடப்பு. கடப்புன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3 லைன்ஸ் எடுத்துக்கிறோம். எல் எம் என் எடுத்துக்கிறோம். எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம் அண்ட் எம் இஸ் பர்பண்டிகுலர் டு என். எல் வந்து எம்முக்கு பர்பண்டிகுலர், எம் வந்து எண்ணுக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ நம்ம பாருங்க எல் வந்து எம்முக்கு பர்பண்டிகுலர், எம் வந்து எண்ணுக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ எல் வந்து எண்ணுக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் அது வந்து என்னவாக இருக்கும்? டிரான்சிட்டிவாக இருக்கும். ஆனால் பாருங்கள் இந்த டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுப்பேன். எல்லு எம்முக்கு பர்பண்டிகுலர், எம்மு எண்ணுக்கு பர்பண்டிகுலர்னா அப்போ எல்லு எண்ணு என்னவாக இருக்கும்? பேரலாக தான் இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கவே முடியாது. ஓகேங்களா? அதனால ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம் அண்ட் எம் இஸ் பர்பண்டிகுலர் டு என். பட் எல் இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு என். தட் இஸ் எல் கமா எம் கமா எம் கமா என் பிலாங்ஸ் டு ஆர். எல் கமா எம் இருக்கு, எம் கமா என் இருக்கு அந்த ரிலேஷன்ஸில். ஆனால் எல் கமா என் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், அந்த ரிலேஷனில் கிடையாது. அதனால் ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க தேர்டு கொஸ்டின். லெட் ஏ பி த செட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் ஏ ஃபேமிலி. த ரிலேஷன்ஸ் ஆர் defined by A related to B if A is not a sister of B. அதாவது ஒரு செட்டு ஏன்னு ஒரு செட் எடுக்கிறோம். அந்த செட்டில் ஒரு ரிலேஷன் ஆரை நான் டிஃபைன் பண்ணுறேன். அந்த ஆரை எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னு பாருங்க. A related to B if A is not a sister of B. A வந்து பிக்கு சிஸ்டர் கிடையாது, ஏ வந்து பிக்கு சிஸ்டர் இல்லைங்கிறதா நமக்கு ரிலேஷன். ஓகேங்களா? நம்ம என்ன ரிலேஷனோ அதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இஃப் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. பியோட சிஸ்டர் ஏ கிடையாது. இதை ரிலேஷனாக வச்சுக்கிட்டு இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னாக்க ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் சொல்லும்போது அங்கே மேல் ஃபீமேல் யார் வேணுமே இருக்கலாம். அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி, அண்ணன், தாத்தா பாட்டி, சித்தி பெரியம்மா பெரியப்பா, ஜாயிண்ட் ஃபேமிலியாக கூட இருக்கலாம். யாரும் வேணுமே இருக்கலாம். எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்த அந்த செட்டுக்கு பேர் தான் ஏ. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எந்த ஒருத்தர் எடுத்தாலும் அவங்களே ரிலேட்டடாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னாக்க ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களே சிஸ்டராக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, முடியாது. அப்போது ஏ ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு சொல்லும்போது ஏ ரிலேட்டட் ஏன்னா ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஏ வந்து ஏக்கு சிஸ்டராக இருக்கவே முடியாது. அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னாக்க ஏ ரிலேட்டட் டு பி. ஏ ரிலேட்டட் டு பின்னா ஏ வந்து இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. ஏ வந்து பிக்கு சிஸ்டர் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி பி, அப்போ பி வந்து ஏக்கு சிஸ்டர் கிடையாது. ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. அப்போ பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ. அப்போ தட் இஸ்
A related B implies B related to A, that is R is symmetric. அதாவது என்ன சொல்ல வரோம்னாக்க ரெண்டு பேர் எடுத்துக்கிறோம், ரெண்டு பேர் இருக்கும்போது ஒரு ஒரு அம்மாவும் மகளை எடுத்துக்கிறோமே, அம்மாவையும் மகளை எடுத்துக்கிறோம். மகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவை ஏன்னு சொல்கிறோம், பொண்ணு மகளை வந்து பின்னு சொல்கிறோம். அப்போ ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி, அம்மா வந்து பொண்ணுக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. அதே மாதிரி பொண்ணு அம்மாவுக்கும் சிஸ்டராகவும் இருக்க முடியாது. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரே இதே மேல் ஃபீமேல் ரெண்டு எடுத்துட்டோம்னு சொன்னோம்னாக்க ஒரு அம்மாவும் அப்பாவும் எடுக்கிறோம். அம்மாவும் அப்பாவும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்க அம்மாவுக்கு சிஸ்டர்னு சொல்ல முடியாது, இல்லை அம்மா வந்து அப்பாவுக்கு சிஸ்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்த செட்டு தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால் இந்த இது வந்து ஓகே. அதனால் ஆர் இஸ் சிமெட்ரிக், ஆர் ஆனது சமச்சீர். ஓகேங்களா? அடுத்து டிரான்சிட்டிவ். அப்போ டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னு சொன்னோம்னா ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி, பி ரிலேட்டட் டு சி அதும்போது பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி. அப்போ ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சின்னு சொல்லும்போது அப்போ ஏ ரிலேட்டட் டு சி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது? ஏ ரிலேட்டட் டு சி இம்ப்ளைஸ் ஏ கேன் பி ஏ சிஸ்டர் ஆஃப் சி. ஏ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு சிஸ்டராக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஓகே, அதாவது இந்த டிரான்சிட்டிவ்க்கு நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் அதுக்கு டீட்டெயிலாக விளக்கத்தை தரேன். அதாவது ஏ வந்து பிக்கு சிஸ்டர் இல்லை, பி வந்து சிக்கு சிஸ்டர் இல்லை. அப்படின்னா ஏ வந்து சிக்கு சிஸ்டர் இல்லைன்னு சொன்னால் தான் அந்த ரிலேஷன் வந்து ஃபுல் ஆகும். ஆனால் நீ வந்து ஏ வந்து சிக்கு சிஸ்டராக இருக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். அடுத்து ஃபோர்த்து ப்ராப்ளத்தை பாருங்கள். Let A be the set consisting of all the female members of a family. The relation are defined by A is related to B if A is not a sister of B. இப்போ அந்த ஏங்கிற செட் எடுக்கிறோம். அந்த போன ப்ராப்ளத்தில் பார்த்தோம்னா ஏங்கிற செட் எடுத்துட்டோம். அதில் அந்த செட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் த ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் மெம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம ரிலேஷன் அந்த செட் எடுக்கிறோம். அந்த செட்டில் ஒரு ரிலேஷன் ஆர் டிஃபைன் பண்ணுறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? ஏ ரிலேட்டட் டு பி இஃப் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. ஏ ரிலேட்டட் டு பி எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி அப்படிங்கிறோம். ஏ ஆனது பியோட சிஸ்டர் இல்லை அப்படிங்கிறது இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அப்படி பண்ணினோம்னா அதுதான் நம்ம ரிலேஷனாக எடுக்கணும். ஓகேங்களா? ஆனால் இந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஃபீமேல் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் மெம்பர்ஸ். ஆனால் போன ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே மேலும் எடுத்துக்கலாம், ஃபீமேலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதில் ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க தற்சுட்டு தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எந்த ஒரு இத்தனை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு சிஸ்டராக இருக்கவே முடியாது. ஓகேங்களா? அப்போ ஏ ரிலேட்டட் டு ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ. அப்போ இது ஓகே. அப்போ ஏ வந்து ஏக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. சிஸ்டராக இருக்க முடியாதுதான் இந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய ரிலேஷனே. ஏ இஸ் ரிலேட்டட் டு பின்னா ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. அப்படின்னா இங்கே ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏன்னா ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிசிட்டி, சமச்சீர். இப்போ சமச்சீர்னு சொல்லும்போது பார்த்தோம்னாக்க ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. இப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு பின்னு சொல்லும்போது ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. ஆனால் போன ப்ராப்ளத்தில் இந்த அப்பா அம்மா கூட கம்பேர் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கே அப்பாவுக்கு வேலையே கிடையாது, ஒன்லி ஃபீமேல் மெம்பர்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஏ வந்து பார்த்தீங்கன்னா மதர் எடுத்துக்கிடுவோம், பி வந்து டாட்டர் எடுத்துக்கிடுவோம். ஏ ரிலேட்டட் டு பி. இப்போ மதர் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டருக்கு, அம்மா வந்து பொண்ணுக்கு சிஸ்டர்னு சொல்ல முடியாது. ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. அப்போ இந்த ரிலேஷன் ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. பி பார்த்தோம்னா டாட்டர் வந்து மதருக்கு சிஸ்டர்னு சொல்லவே முடியாது. அப்போ பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ. அப்போ இந்த ரிலேஷன் ஓகே. அப்போ ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ. இப்போ ஏ கமா பி கமா ஏ அப்படின்னு சொல்லும்போது இந்த ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்காக இருக்குது. ஆர் இஸ் சிமெட்ரிக். ஓகேயா? நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவிட்டி, கடப்புன்னு சொல்லும்போது பார்த்தோம்னாக்க இப்போ 3 எலமெண்ட்ஸ் வேணும்.
ஏ பி சி எடுத்துக்கிறோம். அதில் பார்த்தோம்னாக்கா டிரான்சிட்டிவ் போது ஏ கமா பி பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர்னு சொன்னோம்னா ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஏயை வந்து இப்போ 2 டாக்டரையும் 2 பொண்ணுங்களையும் ஒரு அம்மாவை எடுத்துக்கிறோம். 2 டாக்டர் ஒரு அம்மா. ஏ வந்து பார்த்தோம்னா டாக்டர் 1 நேம் வந்து விஜின்னு வச்சுக்கிறோமே. சி வந்து பார்த்தோம்னா டாக்டர் 2 நேம் வந்து சத்யான்னு வச்சுக்கிறோம். இந்த பி பார்த்தீங்கன்னா மதர், அவங்கள வந்து நீலா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னு சொல்லும்போது ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. அதாவது இந்த டாக்டர் 1 விஜி வந்து நீலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு தான், ஆனால் வந்து சிஸ்டர் கிடையாது. அப்போ இந்த ரிலேஷன் ஓகே. ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பிங்கிற ஓகே. அடுத்து பி ரிலேட்டட் டு சி. இப்போ பி ரிலேட்டட் டு சின்னு சொல்லும்போது மதர் வந்து டாக்டர் 2 யாரும் சத்யா. நீலா வந்து சத்யாவுக்கு வந்து என்ன செய்யணும், அம்மா தான் வேணும், சிஸ்டர் கிடையாது. அப்போ பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி. ஓகேங்களா? அப்போ இதுவும் ஓகே ஆயிடுச்சு. ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி. பட் இந்த ஏ ரிலேட்டட் டு சியை பார்த்தோம்னாக்க ஏ ரிலேட்டட் போது டாக்டர் 1 விஜி, டாக்டர் 2 சத்யா. இப்போ விஜயும் சத்யாவும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க. அப்படின்னு வரும்போது இப்போ ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து தப்பாக கூட போகும். அதனால் ஏயும் சியும் பார்த்தீங்கன்னாக்க சிஸ்டராக இருக்கணுங்கிற அவசியம், சிஸ்டராக இல்லாமல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 2 பேரும் சிஸ்டராகவும் இருக்கலாம். அப்போ ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி இஸ் நீட் நாட் பி ட்ரூ. ஓகேங்களா? அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க சி வந்து ஏக்கு சிஸ்டர் இல்லைங்கிறது வந்து இல்லைன்னு சொல்லுறது உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர், பட் ஏ கமா சி இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேங்களா? அதனால் இங்கே தற்சுட்டு என்பது தவறானது, தற்சுட்டு அல்ல. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 5th ப்ராப்ளம். ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் the relations are defined by x related to y if x plus 2y is equal to 1. அதாவது ஒரு செட்டை எடுக்கிறோம், அந்த செட்டை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நேச்சுரல் நம்பர்ஸில் டிஃபைன் பண்ணுறோம். நேச்சுரல் நம்பர்ஸும் போது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸு, அதில் 2 எலமெண்ட் எக்ஸ் ஒய்ங்கிற 2 எலமெண்ட் எடுக்கிறோம். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு சொன்னோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸையும் அந்த ஒய்யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணால் 1 வரணும். அப்படி வந்துச்சுனாக்க அப்போ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வேர் எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒய் பார்க்குறோம். ஒய் பார்க்கும்போது இந்த எக்ஸை ரைட் சைடு கொண்டு போனால் 1 மைனஸ் எக்ஸு, அப்புறம் அந்த 2வை டிவைட் பண்ணிட்டோம்னா 1 மைனஸ் எக்ஸ் பை 2 அப்படின்னு வந்திருக்கு. எக்ஸ் பிலாங்ஸ் டு என். இப்போ எக்ஸ் வந்து எந்த ஒரு நேச்சுரல் நம்பரை கொடுத்தாலும் 1ன்னு கொடுத்தோம்னா ஒய் என்னாகும், 1 மைனஸ் 1 0, 0 பை 2 0ன்னு வந்துடும். அப்போ அது வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது, நாட் பிலாங்ஸ் டு என். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபெயிலியர் ஆகிடுது. இல்லை 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 1 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு -1, -1 பை 2 கிடைக்கும். இதுவும் நாட் பிலாங்ஸ் டு என். அதனால் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த எலிமெண்ட்டுமே இருக்க முடியாது. அப்போ இந்த ரிலேஷன் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி செட்டாக தான் இருக்கும். அப்போ எம்டி செட்னா இந்த ரிலேஷனும் வந்து பார்த்தீங்கன்னாக்க எம்டி ரிலேஷனாக இருக்கும். இப்போ எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சொல்ல விட்டுட்டு, எந்த ஒரு எம்டி ரிலேஷனாக இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த எம்டி ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிமெட்ரிக்காகவும் டிரான்சிட்டிவாகவும் இருக்கும். அண்ட் எம்டி ரிலேஷன்ஸ் சிமெட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவ், சமச்சீர் மற்றும் கடப்பு, இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த வெற்று தொடர்பு பெற்றிருக்கும். எந்த ஒரு எம்டி ரிலேஷனும் சிமெட்ரிக்காகவும் இருக்கும், டிரான்சிட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, let x is equal to second problem a, b, c, d and the relations
B, B and A, C. Write down the minimum number of ordered pairs to be included to R to make it reflexive, symmetric, transitive, equivalence. பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸுங்கிற ஒரு செட்டில் ஏபிசிடி இருக்கிறாங்க. அதை வச்சுட்டு ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறான். இந்த ஏபிசி இதோடைய கார்டீசியன் ப்ராடக்டில் ஒரு சப்செட் ஏ, பி, சி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கார்டீசியன் ப்ராடக்டில் 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ அதோடைய சப்செட்டில் 2/16 சப்செட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்செட் ஏ, பி, சின்னு கொடுத்துட்டு, இந்த பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எந்த பேரை வந்து ஆர்டர்டு பேரை நீ இன்க்ளூடு பண்ணோம்னா அந்த ரிலேஷன் ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும், சிமெட்ரிக்காக இருக்கும், டிரான்சிட்டிவாக இருக்கும், ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆறில் பார்த்தீங்கன்னாக்க ஏ, பி, சி இருக்குது. அப்போ ஏ, பி, சி இருக்குது. இங்கே டி இல்லை. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸிவாக இருக்குன்னா ஏ இருக்கணும், பி, இருக்கணும், சி, இருக்கணும், டி, அவங்களுக்கு அவங்களே ஒரு ரிலேட்டடாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா சியும் டியும் இல்லை. அப்போ இங்கே போயிட்டு என்ன செய்கிறோம், இந்த ரிலேஷனில் சியையும் டியும் இன்க்ளூட் பண்ணோம்னா அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். டு மேக் ரிஃப்ளெக்சிவ் வி நீட் டு இன்க்ளூட் சி அண்டு டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆர் வந்து சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதில் ஏக்கு சிமெட்ரிக் ஏ தான், பி தான் சிமெட்ரிக். அடுத்து ஏக்கு சிக்கு இருக்கணும். அங்கே சிஏ இல்லை. அப்போ சிஏ இன்க்ளூட் பண்ணோம்னா அந்த ஆர் வந்து என்ன இருக்கும், சிமெட்ரிக்காக இருக்கும். அப்போ ஆல்ரெடி பார்த்தோம்னாக்க இது எல்லாம் பி, சி பார்த்தோம்னாக்க இது டிரான்சிட்டிவாகவும் இருக்குது. அதனால் ஆல்ரெடி ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். ஏன்னு சொன்னோம்னாக்க ஏன்னு சொன்னோம்னா அப்போ செகண்ட் பேர் ஃபஸ்ட்டு பேரில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட் ஏயில் ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த பேர் எதுவுமே இல்லை. இது கம்பேர் பண்ணக்கூடிய எலமெண்ட் எதுவுமே இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன இருக்கும், டிரான்சிட்டிவாக இருக்கும். அப்படி இருந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இல்லைன்னு சொன்னால் தான் நாட் டிரான்சிட்டிவ். பின்னு சொன்னோம்னா பி சம்திங்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்போ சி அங்கே இல்லைன்னு சொன்னோம்னா நாட் டிரான்சிட்டிவ். ஏயோட கம்பேர் பண்ணக்கூடிய வேறு எலமெண்ட் அங்கே கிடையாது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்சிட்டிவ்னு சொல்லணும். ஆல்ரெடி ஆர் இஸ் டிரான்சிட்டிவ், நத்திங் டு இன்க்ளூட் வித் ஆர் டு மேக் இட் டிரான்சிட்டிவ். அடுத்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ஸ். இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லும்போது இப்போ நமக்கு ஏற்கனவே ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இதில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுமோ இதெல்லாம் சேர்ந்துச்சுனாக்க அந்த செட்டுக்கு பேர் ஈக்குவலன்ஸ் செட்டு. ஏற்கனவே எது இருக்கிறோம், சியும் டியும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இங்கே ஏ இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சி அண்டு ஏ should be included to R to make it equivalence. நமக்கு ஏ மட்டும் போதும். இங்கே டி நமக்கு வேணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? டி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது மட்டும் இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன் வந்து என்ன செய்யும், ஏ, பி, சி, டி, சி, ஏ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக மாறிடும். ஓகேங்களா? இப்போது இந்த ப்ராப்ளங்களை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். எக்ஸசைஸில் தேர்டு சம் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் செய்யுங்க. தேர்டு சம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.